மேடையில் வெற்றிமாறன் அவர்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ ப்ராம்ப்ட் பண்ணுற மாதிரி பேசுறது கடுப்பாகி மஞ்சு வாரியார் பேரை வந்து ஒரு விட்டோடனே ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு, சார் மஞ்சு வாரியாருங்கிறாரு, டக்குன்னு அதை சொல்கிறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து உதவி இயக்குனர்கள் பேரை வந்து அவர் மொத்தமாக சொல்லிடுறாரு. அதில் வந்து இவர் ஒரு பேரை சொல்லும்பொழுது ஒரு டென்ஷன் ஆகிறார். அது எப்படி, நான் தான் எல்லாரையும் சொல்கிறேனடா அப்படின்னு சொல்கிறாரு. மஞ்சு வாரியாரை சொல்லும்பொழுது உங்களுக்கு இனிப்பாக இருந்தது இல்லை, சொல்லிக் கொடுத்தவர் அவருக்கு அவர் சொன்னதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அப்போ இன்னொருத்தரை சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னு தான். இந்த ரசிகர்களை பார்த்து நீ டேயின்னு கூப்பிட்டா அது எவ்வளோ பெரிய ஆனால் இதை தான் விஜய் சேதுபதி செய்கிறார். விஜய் சேதுபதி மேடைகளில் நீங்கள் பார்த்தீங்க டே சும்மாறா அப்படிம்பாரு. அது ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை வந்து வேற எந்த ஹீரோக்களாவது பண்ணியிருக்காங்களான்னா யாருமே பண்ணது. அவங்க ரொம்ப டேரக்டா நான் உங்களில் ஒரு ஆள் அப்படின்னு காட்டுறதுக்கு அப்படி எப்படி காமிக்க முடியும்? இப்போ அவன் திருப்பி கேட்டானா நீங்கள் ஒத்துப்பீங்களா? என்னோட ஆள் தானே நீ, நான் விஜய் சேதுபதி டேன்னா ஒரு ரசிகன் சொன்னால் ஒத்துப்பார் அவர். அப்போ நீ அந்த 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 திமிரு இருக்குல்ல, அது வேணாங்கிற. நேற்று மேடையை அசிங்கப்படுத்தினது அதுதான். நிறைய ரசிகர்கள் வந்து வெற்றிமாறன் அவர்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னா வடசென்னை பார்ட் 2 எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தான். அதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை பற்றி அவர் பேசலை. ஆக்சுவலாக வடசென்னை எடுக்கும் பொழுது இதே மாதிரி எக்ஸஸான ஒரு பெரும்பகுதி இருக்குது அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ தனுஷ் டேட்டு கொடுக்குறாருன்னு வைங்களேன், அதோட போட்டு சேர்த்து ஒரு படமாக அது வருவதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு வெற்றிமாறன் முதல்ல வரணும் இல்லை, நடுவில் வாடிவாசல் வச்சுருக்காரு. இந்த வாடிவாசலில் எத்தனை வருஷம் எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா விஜய் சேதுபதி இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை பார்ட் 1 மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்த திரைப்படம். அப்போதே எதிர்பார்ப்பு இருந்தது இப்போது பார்ட் 2 வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் வந்து வெளியானது. படம் வந்து 20ஆம் தேதி வெளியாக இருக்குது இல்லையா? ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? பிடிச்சிருந்தா? எப்போவுமே வெற்றிமாறன் வந்து அல்டிமேட்டு தானே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த படத்தினுடைய பார்ட் 1 பார்த்துட்டு இந்த தொடர்ச்சியை தானே எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தோடு காத்திருக்கான். ஸோ அதை அப்படியே வந்து அந்த ட்ரெய்லர் வந்து அப்படியே எடுத்து பிரசாதம் மாதிரி கையில் கொடுத்துருச்சு. அவ்வளோ பிரமாதமான ஒரு ட்ரெய்லர். அந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருக்குது. அவ்வளோதான், வழக்கம் போல் அதில் இளையராஜாவுடைய மேஜிக்கெல்லாம் போட்டு வேறு மாதிரி இருக்குது. நேற்று லான்ச்சில் வந்து நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தது. ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு போடும்போது இடையில வந்து நிறைய மிஸ் ஆனது. திரும்ப வெற்றிமாறன் அவர்கள் சொல்லி திரும்ப போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேடையில் வெற்றிமாறன் அவர்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ ப்ராம்ப்ட் பண்ணுற மாதிரி பேசுனது கடுப்பாகி பேசினார். நான் தான் எல்லாம் சொல்கிறேன்ல, நீங்கள் ஏன் திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன நடந்தது சார்? எதனால் அந்த குழப்பங்கள்? இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பேசுகிறவங்க வந்து ஒரு குறிப்பு எடுத்துகிட்டு வருவாங்க, யார் பேரையும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு. அப்படியும் சில பேரை விட்டுருவாங்க. அது வந்து ஒரு மனசுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். இன்னொன்று கிட்டத்தட்ட 200 நாட்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 450 பேர் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளவு நாள் ட்ராவல் பண்ணவங்க நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் எங்கே கிடைக்கணும்னு நினைப்பாங்கன்னா அந்த மேடையில் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தருடைய பேரை விட்டுட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்கசப்பாக மாறும். இதனால தான் வந்து அவங்க பேப்பரில் குறிச்சிட்டு வந்து பேசுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் பல ஆடியோ லான்ச்சில். இவரும் வந்து ஏதோ ஃபோனில் எடுத்துகிட்டு வந்து தான் பேசுகிறாரு. அப்போ மஞ்சு வாரியார் பேரை வந்து ஒரு விட்டோடனே ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு, சார் மஞ்சு வாரியாருங்கிறாரு, டக்குன்னு அதை சொல்கிறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து உதவி இயக்குனர்கள் பேரை வந்து அவர் மொத்தமாக சொல்லிடுறாரு. அதில் வந்து இவர் ஒரு பேரை சொல்லும்பொழுது ஒரு டென்ஷன் ஆகிறார். அது எப்படி, நான் தான் எல்லாரையும் சொல்கிறேனடா அப்படின்னு சொல்கிறாரு. அதில் டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மைக்கெல்லாம் இது பண்ணிட்டு போன மாதிரி இல்லை. அப்படி நீங்கள் மூட் அவுட் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு படைப்பாளி தொட்ட 90க்கும் மூட் அவுட் ஆனாருன்னா அவரால் எப்படி படம் இயக்க முடியும்? இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் தானே. இப்போ ஏற்கனவே மஞ்சு வாரியாரை சொல்லும்பொழுது உங்களுக்கு இனிப்பாக இருந்தது இல்லை, சொல்லிக் கொடுத்தவர் அவர் சொன்னதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அப்போ இன்னொருத்தரை சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னு தான் நமக்கு புரியல. அதுவும் வெற்றிமாறன் அப்படி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்குனராக அவர் இருக்கார். அப்போ மேடையில் வந்து நாம் இப்படி ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணோம்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி கோவப்படுற அளவுக்கு அங்கே ஒன்றுமே நடந்தில்லை. ஒரு உதவி இயக்குனர் அவர் சொல்கிறது தப்பா? பல இயக்குனர்கள் வந்து தன்னுடைய உதவி இயக்குனரை அடிமை மாதிரி தான் நடத்துகிறாங்க. அது வந்து இப்போ மேடையிலே இவ்வளவு அப்பட்டமாக தெரியுதுன்னா இப்போ நீங்கள் ரூமில் வந்து அவரை என்னவா நடத்துவீங்க? அது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் காலகாலமாக இந்த உதவி இயக்குனர்களை அனுபவிக்கிற கொடுமையே இன்றைக்கி மேடையில் வந்து ஒரு அரங்கேற்றினதாக தான் நான் பார்க்குறேன்.
அதையும் தாண்டி வந்து கிட்டத்தட்ட 120 நாட்களுக்கு மேல இந்த பார்ட் எடுத்திருக்காங்க. ஆமாம்மா. 120 நாளுங்கிறது வந்து விஜய் சேதுபதி போர்ஷன். அவரோட போர்ஷன் மட்டும். அவரோட போர்ஷன் மட்டும். அதை தாண்டி கிட்டத்தட்ட 200 சொச்சம் நாட்கள் எடுத்திருக்காரு. இதை தான் வந்து திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே அவர் இருந்தது. ஆக்சுவலாக தயாரிப்பாளர் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்டாகி அவர் வந்து ரிலீஸ் டேட்டு இவரை கேட்காமலே போட்டுட்டார் அவர். டிசம்பர் 20. ஆமாம். அதுக்கப்புறம் தான் இவர் ரொம்ப வேகமாக ஓட வேண்டியதாக போச்சு. நான் வந்து படப்பிடிப்பை முடிக்கல, நிறுத்தி வச்சிருக்கேன்னு தான். ஆமாம், நேற்று ஆடியோ லான்ச்ல. ஆமாம், அவருக்கு மனசு இல்லாமல் தான் வந்து நிறுத்தியிருக்காரு. அவரை விட்டா இன்னும் கூட ஒரு 20 நாள் 30 நாள் ஷூட்டிங் எடுப்பார் போல இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வெற்றிமாறன் படம் ஓடிடுது, நல்லா இருக்கு, கலெக்ஷன் ஆகுதுங்கிறதுனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோம். ஒருவேளை இது கங்குவா கதி ஆயிருந்துன்னு வைங்களேன், அப்போ இவ்வளவு நாள் படப்பிடிப்பு நடந்தது, இந்த செலவு இதெல்லாம் என்ன ஆகும்? நினச்சி ஒரு டைரக்டர் எடுக்கிறதுங்கிறது எப்படி ஒரு சரியான இயக்குனராக இருக்க முடியும்? நான் 35 நாளில் ஒரு படத்தை எடுத்து தரேன்னு ஒருத்தர் சொன்னார்னா, 35 நாளில் எடுத்தால் தான் ஒரு சிறந்த இயக்குனர். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆனால் வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு 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 டேட் ஒன்று சொல்கிறாருன்னா, அந்த டேட்டை விட பல மடங்கு அதிகமாகிட்டே போகுது. அது வந்து ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு இயக்குனராக இருக்கார். இப்போ பல பேர் வந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் நடிக்கணும்லாம் விரும்புகிறாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பா? இப்போ இதே வந்து விஜய் படத்துக்கு நடக்குதுன்னு வைங்களேன், விஜய்லாம் இன்றைக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். நீ எடுத்தா எடுக்காட்டி போ, நான் கொடுத்த டேட்டு முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி அஜித். இப்போ அஜித் படத்தில் வந்து அஜித்தை வெற்றிமாறன் இயக்கணும்னா அவருடைய ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயாவது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார்னா கேட்டுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை கூட அஜித்து கேட்க மாட்டார். நான் டேட்டு கொடுத்துட்டேன்லப்பா, அதோட முடிஞ்சது, நீ எக்கடாவது கட்டு போட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இவங்கெல்லாம் பெரிய நடிகர்கள்ட்ட போகவே முடியாது. இப்போ நான் அதனால தான் தனுஷ் வந்து தொடர்ச்சியாக படம் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம். கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்குள்ள செட் ஆகிடுச்சு இருந்துச்சு. இன்னைக்கு தனுஷை வச்சு நீங்கள் அப்படி எடுக்கவே முடியாது. ஓகே, இப்போ தனுஷ் வராருன்னு வைங்க, இன்னைக்கு தனுஷ் இருக்கிற லெவலுக்கு வெற்றிமாறன் வந்து வருஷ கணக்கில் அவரை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தால் தனுஷே ஒத்துக்க மாட்டார். தனுஷ் வந்து வெற்றிமாறனால் பெரிய நடிகராக மாறி இருக்கலாம். அவங்க அண்ணன் ஒரு பக்கம் ஒரு ஏணியில் ஏற்றி விட்டா கூட அதுக்கப்புறம் வெற்றிமாறனுடைய ரோல் ஒன்றும் பெருசாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு நன்றி உணர்ச்சி இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் தானே, அதை தாண்டி பண்ண மாட்டார்ல. ஸோ அதனால் வெற்றிமாறன் மாதிரியான இயக்குனர்கள் வந்து ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டுமே நம்ம எடுத்தால் போதும்னு நினச்சாங்கன்னா அது திரையுலகத்துக்கும் நல்லது, தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது. ஒருவேளை படமே ஃபெயிலியர் ஆகிட்டா கூட தப்பிச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் இவருடைய படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது மலையிலேருந்து குதிக்கிறதுக்கு சமம். பேசும்போது விஜய் அவர்களை குறிப்பிட்டு சொன்னீங்க, விஜய் அவர்கள் வெற்றிமாறனோட சேருவாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு டயலாக் ட்ரெய்லரில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா, சித்தாந்தம் இல்லாத ஒரு தலைவர் வந்து ஒரு ரசிகர்களாக உருவாக்க முடியும், டேரெக்டாக விஜயை சீன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் யாரை மைண்டில் வச்சு எழுதினாருன்னு அது வெற்றிமாறன் அவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கதை நடக்கிறது 80கள் நடக்கிறது, எம்ஜிஆர் வச்சு கூட எழுதலாம். ஆனால் இப்போ வந்து விஜயை ஒப்பிட்டு பேசுகிறாங்க இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் பொருந்துதேங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம். ஆக்சுவலாக வந்து விஜய் ரசிகர்கள் உள்ளபடியே அரசியல் தொண்டர்களாக மாறி அரசியல் அறிவு பெற்றவர்களாக மாறியிருக்காங்களான்னா இல்லை. அதற்கான பயிற்சி வகுப்புகளை தான் அவர் தொடர்ந்து பண்ணணும்னு நம்ம சொல்கிறது. நல்ல வேலையாக அவர் வந்து ஐயநாதன் போன்ற ஒரு நல்லவர்கள்லாம் வச்சு கொஞ்சம் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாரு. பட் இந்த பயிற்சி போதுமாங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு பெரிய அளவு கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது. அப்போ நிறைய பேரை நல்ல அறிஞர்களையும் அறிவாளிகளையும் கொண்டு வந்து வச்சு ஒரு பெரிய பயிற்சி பற்றையே அவர் நடத்தணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க. நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுல வந்து ரசிகர்கள் தான் பெருகுவாங்கங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையாயிரும். பட் அதை மாற்றணும்னா இவ்வளோ விஷயங்களும் இவர் பண்ணணும். பட் இந்த படத்தில் அவர் சொல்ல வந்தது எம்ஜிஆரை தான், இவர் இல்லை. ஆனால் இது பொருந்துது, வேற வழி இல்லாமல் பொருந்துது, அவ்வளோதான். இதுக்கு வெற்றிமாறன் எப்படி எடுத்துப்பாரு அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு இல்லையா, விஜய் அவர்கள் எப்படி எடுத்துப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இல்லை, அவங்களுக்கு புரியும் இல்லை, அது பீரியட் படம் எம்ஜிஆரை வச்சு தான் சொல்கிறாங்க. ஏன்னா படத்தில் வந்து எம்ஜிஆர் குறித்த விஷயங்கள்லாம் நிறைய வரும் போல இருக்குது. ஏன்னா பீரியட் ஃபிலிம்னு வரும்பொழுது இப்போ எப்படியும் புலவர் கலிய பெருமாள் அது சம்மந்தமாக பேசுவார். அப்போ அந்த டைலாக் வரும்பொழுது அது ரொம்ப சரியாக இருக்கும். அதே போல் வந்து இளையராஜா அவர்கள் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து இவ்வளோ நேரம் இருந்தது. அவரே சொன்னார், நான் வந்து இவ்வளோ நாள் ஆடியோ லான்ச்லாம் இருந்ததில்லை, எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. நேற்று அவர் பேசுகிறது கேட்கும்போது சூரிய கலாய்ச்சதாக. ஆமாம், இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஒரு தரமான படம்னா அவர் வந்து அதுக்காக நேரத்தை செலவு பண்ணுறாரு இளையராஜா. அவருக்கு தெரியும் இந்த படம் வந்து எப்படி படைப்பு ரீதியாக அது எப்பேற்பட்ட படம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா, இத்தனை வருட அனுபவத்தில். ஸோ அதனால் வந்து அவரை மறந்து அந்த ஸ்டேஜில் அவ்வளோ நேரம் இருந்திருக்காரு. இன்னொன்று வந்து இன்னைக்கு இருக்கிற இளவட்ட பசங்களோட ஒரு ட்ராவல் பண்ணுற அந்த அழகு இருக்குல்ல,
நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கால இடைவெளி, வயது இடைவெளிங்கிறது ஒரு பெரிய நெருக்கத்தெல்லாம் கொடுக்காது. ஆனால் வெற்றிமாறன் வந்து இளையராஜா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட பேசுறது, சிரித்து பேசுறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க எவ்வளோ ஜோவியலாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் ஒரு படைப்பாளிக்கு இளையராஜா கொடுக்குற மரியாதை. இந்த வெற்றிமாறனுக்கு கிடைத்த மரியாதை இங்கே இருக்கிற எல்லா இயக்குநர்களுக்கும் கிடைக்குதுன்னா இல்லை. ஆமாம், எல்லா இயக்குநர்களையும் அப்படி இளையராஜா பார்க்கவே மாட்டார். மிஸ்கினே யாரையும் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. ஆமாம், ரொம்ப தரம் வாய்ந்த இயக்குநர்களை மட்டும்தான் அவர் இப்படி பார்ப்பாரு. மேடையில் அது நமக்கு தெரிஞ்சுது. இந்த படத்தினுடைய தரம் வந்து அவங்க 2 பேருடைய அந்த கான்வர்சேஷனை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் புகழ மாட்டார். புகழ மாட்டார் அவர். அது ஒன்று. அப்புறம் சூரிய கலாச்சாரம்லாம் ரொம்ப 100க்கு 100 சரியான விஷயமா இருந்துச்சு. நம்மளும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ரசிகர்களை நீங்கள் எங்கே சந்திக்கணுமோ அங்கே தான் சந்திக்கணும். அல்லது இதே ரசிகர்களை அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா வந்து அமைதியாக உட்காந்துரு, வாயை திறக்காத, எங்கே கைத்தட்டணுமோ அங்கே மட்டும் கைத்தட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரணும். சூரியன்னு சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டுறது, மைக்கை பிடிச்சா பேச விடாமல் கத்துறது, டேய் பேச விடுங்க வேண்டான்னு இவர் சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. இன்னொன்று முதல்ல இந்த ரசிகர்களை பார்த்து நீ டேயின்னு கூப்பிட்டா அது எவ்வளோ பெரிய அநாகரிகம். இதை தான் விஜய் சேதுபதியும் செய்கிறார். விஜய் சேதுபதி மேடைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டே சும்மாறா அப்படிம்பாரு. அது ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை வந்து வேறு எந்த ஹீரோக்களாவது பண்ணியிருக்காங்களான்னா யாருமே பண்ணதில்லை. அவங்க ரொம்ப டேரக்டா நான் உங்களில் ஒரு ஆள் அப்படின்னு காட்டுறதுக்கு அப்படி எப்படி காமிக்க முடியும்? இப்போ அவன் திருப்பி கேட்டானா நீங்கள் ஒத்துப்பீங்களா? என்னோட ஆள் தானே நீ, நான் விஜய் சேதுபதி டேன்னா ஒரு ரசிகன் சொன்னால் ஒத்துப்பார் அவர். அப்போ நீ அந்த 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 திமிரு இருக்குல்ல, அது வேணாங்கிற. நேற்று மேடையை அசிங்கப்படுத்தினது அதுதான். எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இங்கே மிகப்பெரிய உயரத்தை தொட்ட யாருமே இந்த வேலையை செஞ்சது இல்லைங்க. ரஜினி செஞ்சதில்லை, கமல் செஞ்சதில்லை, சூர்யா செஞ்சதில்லை, அஜித் செஞ்சதில்லை, விஜய் செஞ்சதில்லை. இப்போ நீங்கள் மட்டும் ஏன் ஒரு புது வழக்கத்தை உருவாக்குறீங்கிற. குறிப்பாக இந்த விஷயத்தை வந்து இளையராஜா அவர்கள் சொல்லும்போது விஜய் சேதுபதி தான் சொன்னார், இந்த மாதிரி பஸ்ல இருந்து ஆளை கூட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வேற கோர்த்து விட்டாரு இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ஜோவியலாக ஜாலியாக நடந்த விஷயம். அது இன்னொன்று, விஜய் சேதுபதியை போய் மைக்கை சூரிகிட்ட கொடுக்குறாரு, பதில் சொல்லுங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பார்ட் 3 வருமா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக படப்பிடிப்பு நிறுத்தி தான் வச்சிருக்கேன்னு சொல்கிறாருன்னா பார்ட் 3க்கு போய் வந்து அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரா? இல்லை, ஒரு கதைக்குள் போய் நம்ம வந்து என்னவா கரைஞ்சி போகிறோங்கிறது தான் அதில் இருக்கிற மறைமுக பொருள். அவர் வந்து இதை நிறுத்த முடியாமல் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்காருன்னா இப்போ இந்த கதைக்குள்ளே அவர் எவ்வளோ ட்ராவல் ஆகிறாருங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, ஒரு கதையை வந்து நீங்கள் எவ்வளவு தான் மெனக்கட்டாலும் நீட்டிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சில கதைகள் இருக்கும். பட் இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஒரு இன்னொரு கொஞ்ச நாள் போகலாங்கிற அளவுக்கு நினைக்கிறாருன்னா அப்போ அவ்வளோ டெப்த் உள்ள ஒரு கதையாக இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த படத்தினுடைய ஒரு அசுரத்தனமான வெற்றி இருந்ததுன்னா நிச்சயமாக இதே தயாரிப்பாளர் இன்னொரு 500 நாள் கூட நீங்கள் ஷூட்டிங் எடுங்க, நான் பொறுத்துக்கிறேன், விடுதலை 3 எடுப்போம் வாங்கன்னு கூட கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ரசிகர்கள் வந்து வெற்றிமாறன் அவர்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னா வடசென்னை பார்ட் 2 எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தான். அதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை பற்றி அவர் பேசலை. ஆக்சுவலாக வடசென்னை எடுக்கும் பொழுது இதே மாதிரி எக்ஸஸான ஒரு பெரும்பகுதி இருக்குது. அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ தனுஷ் டேட்டு கொடுக்குறாருன்னு வைங்களேன், அதோட போட்டு சேர்த்து ஒரு படமாக அது வருவதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு வெற்றிமாறன் முதல்ல வரணும். இல்லை, நடுவில் வாடிவாசல் வச்சுருக்காரு. இந்த வாடிவாசலில் எத்தனை வருஷம் எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா விஜய் சேதுபதி சூரியன் நடிக்கிற படத்தையே அவர் வருஷ கணக்கில் எடுத்தாருன்னா சூர்யாவை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுவும் தானு மாதிரி ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் வந்திருக்கிறாரு அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை வந்து அவர் விட்டுருவார். இன்னும் தான் கதையை எழுத போகிறாராம். இது எழுதி ஸ்கிரிப்டாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் முன்னே சேர்க்குறாரு பின்ன சேர்க்குறாருன்னு போயிடலாம். இப்போ தான் எழுதவே போகிறாரு அவர். அப்போ இதை எப்போ எழுதி அவர் முடிச்சு அது எப்போ ஷூட்டிங் கிளம்பி அது எத்தனை நாள் போய் தெரியல. ஸோ அதனால் அப்படி இருக்குது. அவர் எப்படி வட சென்னைக்கு வருவார், அதை முடிச்சுட்டு தானே இங்கே வரணும். அதனால தான் அவர் அது குறித்து எதுவும் பேச மாட்டாங்க. ஆமாம். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பாக பல்வேறு அப்டேட்டுகள் எங்களோட கொடுத்தீங்க, தொடர்ச்சியாக கொடுக்கணும். நன்றி.